Hey guys, welcome back to our channel. This is Sarva and Nisha. நாங்க நல்லா இருக்கோம், நீங்க நல்லா இருக்கீங்களா? இது எங்களோட wedding anniversary second year. நம்பவே முடியல. 2 years டப்பன்னு வந்த மாதிரி இருக்கு. இப்பதான் சர்வா வந்து என்ன வெட்டிங்க்கு மீட் பண்ண வந்த மாதிரி இருக்கு. அதுக்கடையில ரொம்ப காலம் ஓடி போச்சு. சரி, ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன vlog அப்படின்னு பார்க்கலாமா? இன்னைக்கு வந்து ஒரு டே அவுட் தான், ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலானது. வெட்டிங் அனிவர்சரின்றதோட சேர்த்து இன்னொரு ஸ்பெஷலும் இருக்கு. எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாக்குறீங்களா? இன்னைக்கு வந்து நாம நயகரா ஃபால்ஸ் தான் வந்திருக்கோம். கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஒரு சைல்ட்ஹுட் எப்படி சொல்றேன்னு தெரியல. இது இதெல்லாம் நினைச்சு கூட பார்த்ததே கிடையாது. என்னோட வெட்டிங் அனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுவேன். ஏன்னா நம்ம ஒரு சாதாரணமான ஒரு நார்மலான பர்சன், மிடில் கிளாஸ்ல இருந்து வந்த நம்ம கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி ஓரளவுக்கு இப்ப என்னோட வெட்டிங் அனிவர்சரி நயகரால செலிப்ரேட் பண்ண அளவுக்கு வந்திருக்கோம். காட் பிளெஸ் தான் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு. ஸோ எங்களோட அப்பா அம்மாவோட பிளெஸிங்ஸ் தான். ஸோ அண்ட் எங்களோட நலன் விரும்பிகள். நான் நினைச்சு கூட பார்க்கல இதெல்லாம் நான் வருவேன். என்னோட ட்ரீம் இதெல்லாம் எப்படி சொல்றது, இந்த கனடா, யூஎஸ் பாத்தீங்கன்னா அந்த பக்கம் தான் யூஎஸ். ஜஸ்ட் ஒரு பார்டர் ஒரு பிரிட்ஜை கிராஸ் பண்ணா அந்த பக்கம் யூஎஸ், இந்த பக்கம் கனடா. நம்ம கனடா சைட் வியூ, என்ன நம்ம கனடால இருக்கோம். சோ நம்ம வந்து கனடா சைட் நயகரா ஃபால்ஸ் வியூஸ் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னுக்கு நீங்க எல்லாருக்கும் கட்டாயம் ஒன்று தெரிஞ்சுக்கொள்ளணும், ரைட்? இங்க எப்படி வரணும், எப்படி வந்தோம் அப்படின்றதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கொள்ளணும் தானே. அதுக்காக ஒரு ரீவைண்ட் பண்ணி ஒரு ஃபிளாஷ்பேக் கொண்டு போயிட்டு வரலாமா? சோ வாங்க போலாம். ஹே காய்ஸ், இப்போ வந்து நாங்கள் வந்து எங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கோஸ்ட் ஸ்டேஷனுக்கு தான் வந்திருக்கிறோம். கோஸ்ட் ஸ்டேஷனில் இருந்து தான் வந்து நாங்கள் வந்து இப்போ நயகரா வந்து போகிறோம். நம்ம வந்து நயகரா போகிறதுக்கு வந்து கோ பஸ் மூலம் தான் வந்து போக முடியும். ஏன்னா அது வந்து எங்களுக்கு வந்து ரொம்பவே அவுட்டர் ரெண்டபடியாக. ஸோ இப்போ வந்து நாங்கள் கோ பஸ் டெர்மினலுக்கு தான் வந்திருக்கிறோம். கோ பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கோ பஸ் வந்து வந்துட்டு நாங்க பஸ்ல ஏறிட்டோம். நாங்க வந்து இப்ப கோ பஸ்ஸோட டாப் வியூல இருக்கு. எப்ப கோ பஸ் ஏறினாலுமே வந்து டாப்புக்கு வந்து போயிடுவோம். பிகாஸ் வியூ சூப்பரா தெரியும். இந்த பஸ்க்கு எப்படி நாங்க புக் பண்ணோம்னு பாத்தீங்கன்னா, கோ டிரான்சிட்ல வீக்கெண்ட் பாஸ் இருக்கு. சாட்டர்டே சண்டேக்கு நீங்க வீக் டேஸ்ல போனா காஸ்ட் அதிகம். வீக்கெண்ட்ல போனீங்கன்னா ஜஸ்ட் $10 தான். 1 day பாஸ், நீங்க அன்லிமிட்டடா போய்க்கலாம். ஸோ இப்போ அந்த மாதிரி டிராவல் பண்ணி நம்ம போக போறோம். வாங்க ஜாலியா போவோமே. இப்போ நம்ம நயகரா வந்தாச்சு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எங்க போறோம்னு பார்த்தோம்னா, நாங்க வந்து ஒயிட் வாட்டர் வாக்ஸுக்கு வந்து வந்திருக்கிறோம். ஆல்ரெடி ஆன்லைனில் வந்து பாஸ் எடுத்தாச்சு. பட் இதை வந்து இங்கே ஆக்டிவேட் பண்ணிவிட்டு நாங்கள் இப்போ வந்து ஒயிட் வாட்டர் வாக்ஸுக்குள்ளே வந்து போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டாக நாங்கள் வந்து நயகரா வந்தோடனே வந்து ஒயிட் வாட்டர் வாக்ஸ் தான் சூஸ் பண்ணியிருக்கோம். அங்கே தான் ஃபஸ்ட்டு போகிறோம், பார்க்கலாம். How are you guys doing today? Right now we're dropping down 23 floors, 230 feet. 70 meters in 30 seconds. To your right is the exit. Come back, press the button on the wall, and I'll pick you guys back up. Thank you. இப்போ ஒயிட் வாட்டர் வாக் தான் போய்கிட்டு இருக்கோம் டனல் வழியா. சோ நமக்கு வந்து கார்ட் தந்திருக்காங்க. இந்த கார்டுல அப்ப கழுத்தை மாட்ட போறேன். குட்டிக்கா மாட்டியாச்சு. அப்படியே மாத்துவாங்க. சோ ஃபைனலா ஒயிட் வாட்டர் வாக்ஸுக்கு வந்து வந்தாச்சு. நீங்க பார்க்கணுமா? இதுதான் நம்மளோட ஒயிட் வாட்டர் வாக். ஸோ இந்த வாட்டரோட கலர் பாத்தீங்கன்னாலே ரொம்ப ரொம்ப ஒயிட்டா இருக்குது. ஸோ அதனாலதான் இதுக்கு ஒயிட் வாட்டர் வாக்ஸ் பேர் வந்ததோ என்னமோ தெரியல. ரொம்ப அழகா இருக்கு. இதுதான் நமக்கு தந்த காட் ஃபால்ஸ் வந்து நம்ம பாக்குறதுக்கான பாஸ் காட். இதுல வந்து அடல்ட் ஃபால்ஸ் பாஸ் சொல்லி அடிச்சிருக்குது. ஸோ இதை வந்து நம்ம கழுத்துல கொள்ளிவிட்டோம் சாக்லேட் ஐடி மாதிரி.
இதோட தான் வந்து நாங்க உள்ள போறோம். சோ இன்னும் ஒயிட் வாட்டர் வாக்ஸ்ல வந்து நாங்க நடக்க ஆரம்பிக்கல, அது இதுக்கு பிறகுதான் நடக்க ஆரம்பிக்க போறோம். இது வந்து என்ட்ரன்ஸ்ல நாங்க வந்ததுமே இப்படிதான் இருக்குது. உண்மையிலேயே சொன்னா நைக்ரா ஃபால்ஸ் வந்து சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. நைக்ரா ஃபால்ஸ் என்ட்ரன்ஸ் உள்ள வந்தோடனே வந்து அந்த வெல்கம் பண்ற கிரீட்டிங்கே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த வாட்டரோட கலரை பார்த்தா அவ்வளவு பியூரா இருக்கு, ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. அப்படியே பாதிட்டே போன வாக் பண்ணி அப்படியே ஒயிட் வாட்டர்ல. இதோட டோட்டல் ஸ்பீடு பார்த்தோன்னா 30 miles per hour. இந்த வாக் ஓப்பன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஏப்ரல்லேருந்து மிட் நவம்பர் வரைக்கும் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அது டெம்பரேச்சர் ஒத்துழைச்சா மட்டும்தான். ஓகே, ஆனா அவ்வளோ ஸ்பீடாக போகுதுங்க அந்த வாட்டர். நீங்கள் இங்கே வரணும்னு பார்த்தீங்கன்னா இயர்லி மார்னிங் தான் பெஸ்ட் டைம் நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு அப்படி தான் பிளான் பண்ணியிருந்தோம். நாங்கள் செம்ம வியூவாக இருந்தது அந்த வாக் பாத்தில் போகிறதுக்கும் சரி. க்ரௌடு கொஞ்சம் நாங்கள் போனப்போ ரொம்ப கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. அப்போ தான் நம்ம வியூ என்ஜாய் பண்ண முடியுங்கிறதுக்காக நான் மார்னிங் பக்காவாக பிளான் பண்ணி இயர்லி மார்னிங் இங்கே தான் வரணுன்ட்டு ஒரு பிளான் பண்ணி இந்த ஸ்பாட்டுக்கு வந்தோம். உண்மையிலேயே ஒரு சூப்பரான பிளேஸ். அந்த வாட்டரோட சத்தம், அந்த நேச்சர் பார்க்குறப்ப எப்படி ஞாபகம்னா எனக்கு இந்த ரிதம் படத்தில் தின் தனானா தின் தனானா தின் தனானா தின் தனானா அந்த சாங் தான் ஞாபகம் வருது. அவ்வளோ அழகாக இருக்குது. அதுவும் இங்கே இருக்க பாறைலாம் பார்த்தீங்கன்னா 410 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இந்த பாறைன்னு சொல்கிறாங்க. அது சரியாக தெரியல எனக்கு. ஆனால் இடம் பக்காவான இடம். நீங்கள் வாக் போகிறதுக்கு ஒரு கப்புள்ஸாக வந்தீங்கன்னா செம்ம ஸ்பாட் இது. இவ்வளோ பியூட்டிஃபுல்லான இடத்துக்கு வந்துட்டு அது நம்ம ஆனிவர்சரி அன்னைக்கு வந்து ஒரு சின்ன ஃபோட்டோ ஷூட் பண்ணலாமா போனால் எப்படி இருக்கும். அதனால ஒரு சின்னதாக ஒரு ஃபோட்டோ ஷூட். அது செம்ம ஸ்பாட் இருக்காங்க, நீங்களே பாருங்க. இங்கே நீ போனாய் என் நெஞ்சம் என்ன மெத்தைதானா போனாய் நீ கூறாய். நாங்கள் உள்ளே போகும்போது எங்களுக்கு பாஸ்போர்ட் ஒன்று தந்திருந்தவே. அந்த பாஸ்போர்ட்டில் நாங்கள் பார்க்க வேண்டிய இடம் எல்லாம் இருந்தது. ஸோ அதில் வந்து நாங்கள் பார்த்து முடித்தோன்னே ஸ்டாம்ப் குத்தலாம். ஸோ இப்போ வந்து நாங்கள் ஒயிட் வாட்டர் வாக்குக்கான ஸ்டாம்ப் வந்து குத்திட்டோம். ஸோ இப்படி நாங்கள் போகிற இடமெல்லாம் ஸ்டாம்ப் குத்த போகிறோம், அதையும் பார்க்கலாம். ஒயிட் வாக்லேருந்து வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் ஒரு சைனீஸ் டெம்பிள் மாட்டு இருந்தது. பார்க்க சூப்பராக இருந்தது. எங்களோட பிளானில் இல்லைனா நாங்கள் போக முடியல. யாராவது போயிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா வேர்ஃபுல் ஏரோ கார் அப்படிங்கிறது தான் வந்திருக்கும். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பேக்கேஜ் புக் பண்ணி நைக்ரா பேக்கேஜ் $84 பேக்கேஜ். அது டோட்டலாக பார்த்தீங்கன்னா 94 இன்க்ளூடிங் டாக்ஸ் எல்லாம் சேர்த்து. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் போக போகிறோம். ஒரு செம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டாக இருக்குது. இப்போ நம்ம பழனி மலையில் போனோம் பார்த்தீங்கன்னா ஒரு ரோப் கார், அதே போல தான் இங்கே வந்து இது பேர் ஏரோ காருமாங்க. தண்ணி கீழே நம்ம வந்து மேலே போவோம். வாங்க போவோம். வந்து ஏரோ கார். சோ இப்படியே மூவ் ஆகி நம்ம இதுல போறோம். இங்க ஸ்டார்டிங் வந்து இங்க. சோ இங்க இருந்து அந்த தெரியுது பாருங்க, அந்த தொங்கல் வரைக்கும் நம்ம போறோம். இந்த மூமெண்ட் பியூட்டிஃபுல்லா இருக்கு. அப்படியே போது பாருங்க, அதே போல நம்ம போக போறோம். இதுதான் வந்து ஏரோ கார். சோ இப்ப இதுலதான் வந்து நம்ம போறோம். ஆல்ரெடி இதோட வந்து நீங்க பேக் வியூ பாத்திருப்பீங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். அண்ட் தூர வியூ நீங்க பாத்திருப்பீங்க, அதுவும் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். அதுக்கப்புறம் இப்ப நம்ம போற வியூ பார்க்கலாம். நம்ம வந்து ஸ்ரீலங்கால வந்து சிப் லைன் வந்து, அதாவது ராவணா, ரைட்? யா, ஃப்ளைங் ராவணா. பாருங்க, எனக்கு கூட தெரியல, பட் சர்வாக்கு தெரியுது. ஃப்ளைங் ராவணால வந்து சிப் லைன் வந்து போனாங்க. பட் அது இப்ப வரையும் நம்ம யூடியூப் சேனல்ல போடல, டைம் கிடைக்கல. பட் கட்டாயம் போடுவோம். இப்ப வந்து நாம இது வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஏரோ கார். யா, பட் ஏரோ கார் வந்து எங்களுக்கு போறதுக்கு ஒரு சான்ஸ் இருந்தது. எங்கன்னு பாத்தீங்கன்னா கேரளால வந்து ஜடாயு போனப்ப எங்களுக்கு ஏரோ கார் போறதுக்கான ஆப்ஷன் இருந்தது. பட் அது நாங்க யூஸ் பண்ணல, பிகாஸ் நாங்க ட்ரெக்கிங் மாதிரி நடந்து போனாங்க. அது ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ். சோ திஸ் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் டைம். நம்ம ஏற்கனவே ஆன்லைன்ல பாஸ் எடுத்திருந்தனால பாத்தீங்கன்னா இதெல்லாம் நிக்கணும்னு அவசியமே கிடையாது. நம்ம டைரக்டாவே போகலாம். எனக்கு தெரியாது, நான் கிட்ட கேட்டப்பறம் அவங்க சொன்னாங்க ரெகுலர் பேக்கேஜ் தான் சூஸ் பண்ணோம். ஸோ எனக்குமே தெரியல என்ன பேக்கேஜ்ன்ட்டு, போய் பார்த்தா தான் தெரியும். ஏன்னா புக் பண்ணிட்டேன், பேக்கேஜோட வந்ததா. ஸோ வாங்க போகலாம். நம்ம 2 டைம் போகலாம். நான் 2 டைம் நான் புக் பண்ணியிருக்கேன். ஸோ ஒன் மோர் டைம் ட்ரை பண்ணுவோம். டோட்டல் 2 டைம்ஸ் செக் பண்ணுவோம். டோட்டல் 2 டைமே ட்ரை பண்ணலாம்.
இப்ப வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து அங்க இங்கன்னு போட்டோ வீடியோஸ் எல்லாம் எடுத்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அது எல்லாருக்குமே தெரியும், எங்களை சொந்த எல்லாருக்குமே தெரியும், எங்களோட போனா வேற லேட் ஆகும். சோ நாங்க ஒயிட் வாட்டர் வாக்லயே வந்து ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலா இங்க வர வேண்டியதுனா 12:30 இங்க வரணும். இன்னொரு டைம் எப்பவுமே பிந்தி தானே போகும். இப்ப மணி நம்ம வர வேண்டியது வந்து 12:30க்கு வந்து நமக்கு இந்த ஏரோ கார் வந்து கொடுத்துருந்தவே. பட் டைம் வந்து ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிட்டு. ஸோ அதனால வந்து இப்போ வேறொருத்தங்களோட இதுல தான் வந்து லைன்ல நின்று நாம வெயிட் பண்ணி போயிட்டு இருக்கோம். நமக்கு முன்னுக்கு நிறைய சனம் நிற்குது. எத்தனை மணிக்கு போய் சேர போறோம்னே தெரியல, பார்க்கலாம். இங்க ஏரோ காருக்கு டிக்கெட் எடுக்கிற டயத்தோட இந்த வெயிட்டிங் நேரம் தாங்க ரொம்ப அதிகம். என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே டிக்கெட் எடுத்திருந்தா கூட நம்ம ஸ்லாட் வந்து 12:30க்கு கொடுத்துருந்தாங்க. பட் நம்ம அங்கங்கே சுற்றி ஃபோட்டோ எடுத்து வரைக்கும் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து வேற பேட்ச் கூட தான் நம்ம போக போகிறோம். ஜாயின் பண்ணி பார்த்தீங்கன்னா சரியான க்ரௌடு அங்கே. ஏன்னா சில பேர் அங்கே வந்து டிக்கெட் எடுப்பாங்க, சில பேர் முன்னாடி டிக்கெட் எடுத்துருப்பாங்க. எல்லாருமே சேர்ந்து அந்த நிற்கிற க்யூ தான் அது. கிட்டத்தட்ட உங்களுக்கு 40 மினிட்ஸ்க்கு மேலே ஆச்சு அந்த டிக்கெட் எடுக்கிறதுக்குள்ளேயே, அந்த லைன்லேருந்து மூவ் ஆகிறதுக்குள்ளேயே. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி போய்கிட்டு இருக்கோம். இப்போ எங்களோட டர்ன். ஏன்னா இங்கே ஒரே ஒரு ஏரோ கார் தான் இருக்குது, அதான் இங்கே பிரச்சனை. நம்ம ஏரோ கார்ல ஏறியாச்சு. அவ்வளவு கூட்டம். கிட்டத்தட்ட 45 மினிட்ஸ் வெயிட் பண்ணிருக்கோம். ஏரோ கார் வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள 3ஆ பிரிச்சிருக்குது. நாங்க ஒரு சைடு ஏறிட்டோம். ஸோ அந்த பக்கம் போயிருந்தா இன்னும் நல்லா இருக்கும் வியூஸ். பிகாஸ் அதுல ஒரு ஓடி ஒன்று சூப்பரா இருக்கு. சரி, ஓகே, பாப்போம். ஏதோ இப்ப கிளம்ப போகுது. ஸோ நம்ம ரெடி போறதுக்கு. நம்ம ஏரோ கார் இப்போ மூவ் ஆயிடுச்சு. ஒரு பியூட்டிஃபுல்லான சீனிக்கு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ மேல இருந்து பார்க்கும்போது ரொம்ப ஃபீலிங் குட்டா இருக்குது. அண்ட் வியூ வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குது. ஃபுல் வியூவும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது இந்த இடம். இன்னொரு டைம் போகலாம்ன்ற மாதிரியும் ஃபீலா இருக்கு. ஓகே, ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் பர்டிகுலரா ஒரு பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு சுழல் தெரியுற மாதிரி தெரியுது. அந்த இடத்துல மட்டும் கலர் டிஃப்ரெண்டா இருக்கு, என்னமோ தெரியல. பட் வியூஸ் ரொம்ப ரொம்ப சூப்பர். இப்போ நம்ம தண்ணிக்கு மேலே எவ்வளோ மீட்டர் தள்ளி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மோர் தென் 200 ஃபீட்டுங்க. தண்ணிக்கு மேலே 200 அடிக்கு மேலே இருந்து பார்க்குறோம். இந்த வியூ பார்க்குறதுக்கு அவ்வளோ அமேசிங்காக இருக்குது. அந்த வியூ உண்மையிலே சொல்கிறேன், அந்த இடத்துல நீங்கள் நின்று பார்த்தா தான் அந்த அந்த மூமெண்ட்டை ரசித்து என்ஜாய் பண்ண முடியும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஏரோ கார் ஆரம்பிச்சு மோர் தென் 100 இயர்ஸ் ஆகுதுங்க. நம்பவே முடியல. மோர் தென் 100 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்ணி அவங்க ரன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு அப்போ காட்டினேன் இங்கே தான் வந்து சேரும் அந்த ஏரோ கார்னு. ஸோ அந்த இடத்துக்கு நாங்கள் வந்துட்டோம். இப்போ திரும்ப இங்கே இருந்து நம்ம வந்து கிளம்ப போகிறோம். இப்போ நம்ம பார்க்குறது தாம்சன் பாயிண்ட். அந்த எட்ஜ் வரைக்கும் கூட்டிகிட்டு போக மாட்டாங்க, அதுக்கு முன்னாடியே திருப்பி கொண்டு வந்துடுவாங்க. இப்போ வந்து நம்ம அந்த சைடு பார்த்துக்கிட்டு இருந்தோம்ல, இப்போ வந்து நம்ம ரிவர் வியூ சைடு சேஞ்ச் பண்ணியாச்சு. நம்மளை டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிப் வந்து ஒரு 10 மினிட்ஸ் தான். 35 வரைக்கும் ட்ராவல் பண்ணலாம் அந்த ட்ரிப்பில். கிளம்பும் போது எங்களை வந்து இந்த சைட்ல இருக்கிறாக்களா இப்போ நாங்கள் ஆப்போசிட் சைடுக்கு சேஞ்ச் பண்ண சொன்னவே. ஸோ இப்போ நாங்கள் வந்து சேஞ்ச் ஆகிட்டோம். அதனால இந்த வியூ வந்து எங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. ஃபர்ஸ்டா வந்து நான் ஒரி பண்ணேன், என்னடா அந்த பக்கம் வியூ அந்த ஓட வியூ பார்க்கலாம் இருக்கேன். பட் இப்போ மாற்றி விட்டுட்டாங்க. ஸோ பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. வேர்ஃபுல் ஏரோ கார் மேடம் பார்த்தீங்கன்னா சேம் இந்த ரிவரில் வேர்ஃபுல் ஜெட் போட்னு ஒன்று ஆப்ரேட் பண்ணுறாங்க. செம்ம த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நம்ம அட்வென்ச்சர் லவ் பண்ணுறவங்க கண்டிப்பாக அது ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாங்க. பன்னுக்கிட்ட கேட்டேன் புக் பண்ணலாமா அப்படின்ட்டு. பன்னு இருந்துட்டு எப்பா சாமி ஆளை விட்றான்ட்டு அது வேணாம்னு சொல்லிட்டாங்க. அதனால் அந்த பேக்கேஜ் அப்படியே கேன்சல் பண்ணிட்டோம் நாங்கள். நீங்கள் ரொம்ப அட்வென்ச்சர் லவ் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த பேக்கேஜ் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக செம்மையாக இருக்கும்.
இப்போ நாங்கள் வந்து இறங்கிட்டோம். இப்போ நாங்கள் இறங்கி வந்து வெளியில் நின்றுட்டு இருக்கிறோம். இப்போ அடுத்த டீம் வந்து ஏரோக்காரில் வந்து போகிறதுக்கு ரெடி ஆகிட்டுது. ஸோ இப்போ வந்து ஏரோக்கார் வலிக்கிட்டு போயிட்டு இருக்குது. இப்பதான் வந்து நாங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போறோம் அப்படின்னு சொன்னா நம்பாதீங்க. ஆல்ரெடி வரும்போதே பஸ் ஸ்டாப்ல இருக்கும்போதே நாங்க ஆல்ரெடி சாப்பிட்டோம். பட் எகைன் பசிக்குது. ஸோ எகைன் ஒரு புடி ஒன்று பிடிப்போம்னு சொல்லி ரெடி ஆயிட்டோம். 2:30 ஆயிட்டு. நாங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா பர்கர் வந்து வீட்டுல மேக் பண்ணி தான் கொண்டு வந்தாங்க. 4 பர்கர் கொண்டு வந்தாங்க. ஸோ அதுல 2 பர்கர் ஆல்ரெடி சாப்பிட்டாச்சு. இப்போ பேலன்ஸ் 2 பர்கர் இருக்கு. ஸோ இப்போ சாப்பிட போறோம். இதுதான் பர்கர். லட்யூஸ் எல்லாம் வைக்க இல்ல. ஸோ சிக்கன் பேட்டிஸ் அண்ட் பிக்கிள் மாயோஸ். ஸோ என்னால் முடிந்த பர்கர். ஸோ இது வந்து ஹோம்மேட் பர்கர். ஸோ செஞ்சு கொண்டு வந்தாச்சு. ஸோ இப்போ சாப்பிடலாம். சர்வாக்கு ஒரு பீஸ், எனக்கு ஒரு பீஸ். சர்வா வந்து சோஸ் எல்லாம் மேலே போட்டு அப்படி சாப்பிடுவாரு. நான் மெக்டொனால்ட்ஸ் அப்படி போனா அப்படி போட்டு சாப்பிடுவேன். இதே வீட்லயா இருந்தா மாயோஸையும் கெச்சப்பையும் மிக்ஸ்அப் பண்ணி போட்டு அதை வந்து டிப் பண்ணி நான் பர்கரை வந்து கடிச்சு சாப்பிடுவேன். எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு முதல் பர்கர் பிடிக்காது. இன்ஃபேக்ட் முதல் சர்வாவை நான் கலாச்சிட்டு இருப்பேன். ஒரு பர்கர் பைத்தியம், அதுல என்ன இருக்கு அப்படியே என்று சொல்லி அதை சாப்பிட்டு உங்களுக்கு அடங்குதாண்டு. பட் கனடா வந்த பிறகு ஹானஸ்டா சொல்ல போனா எனக்கு பர்கர் தான் இப்ப எனக்கு சர்வாவை விட நான் தான் கிரேஸா இருக்கிறேன். அதுல என்ன சர்வா உண்மைதான். எனக்கு ரொம்ப பசிக்குது. நீதான் ரொம்ப பசிக்குது. சாப்பிடுங்க. She can continue.